ஹாய் வணக்கம் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவை நம்ம வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, 2 தக்காளி, கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேப்ல நம்ம இஞ்சி, பூண்டு, அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு தடவை தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் தனியா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேப்ல நமக்கு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மட்டன் நல்லா நம்ம அழுத்தணும்னா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருந்தாதான் பசங்கள்லாம் சாப்பிட முடியும். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம எல்லாமே கட் பண்ணி நான் ரெடியா வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல ஆயில் விட்டுட்டு அதோட பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இஞ்சி, பூண்டும் இதோட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால நல்லா தக்காளி மசிஞ்சு வரும். இந்த கேப்ல நம்ம இஞ்சி, பூண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டையும் அது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனாதான் குழம்புல இனிப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் நான் எல்லா குழம்புக்குமே சேர்ப்பேன். ஸோ அந்த குழம்பு மிளகாய் தூளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் கட்டியாகிறதுனால நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ நம்ம குக்கர்ல ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நான் குக்கர்ல தான் குழம்பு வைக்க போறேன். ஸோ அதனால அதோட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது. ஸோ உப்பும் சேர்த்துட்டு எங்க சைடெல்லாம் நாங்க ஒரு உருளைக்கிழங்கு சேர்ப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஸோ உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கெல்லாம் புது யூடியூபர்ஸ் கூட சொல்ல முடியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வீட்டில் சமைக்கிறத நான் வீடியோவா போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா என்ன நம்பியும் 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான் எப்பவுமே வீடியோ போட்டுட்டு தாங்க இருப்பேன். வீட்டில் சமைக்கிறத நம்ம என்ன செய்யறோமோ அதை மட்டும்தான் நாங்கள் வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்க. எங்க வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்போட வெண்டைக்காய் பச்சடி, சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா தாங்க செஞ்சிருந்தேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு.